ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பார்க்கிங் ஸ்பேஸில் நடித்து கூட தேசிய விருது வாங்க முடியும் என நிரூபித்திருக்கிறார் நடிகர் MS பாஸ்கர். அவரின் சுவாரஸ்ய திரை பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரைத்துறையில் நகைச்சுவை வேறு, குணச்சித்திர கதாபாத்திரம் வேறு என எழுதப்படாத இலக்கணத்தை மாற்றி எழுதியவர் நடிகர் MS பாஸ்கர். நகைச்சுவையோ குணச்சித்திரமோ வில்லத்தனமோ அல்லது ஒரே காட்சியில் வரும் கேரக்டரோ எந்த கதாபாத்திரத்தை ஏற்றாலும் அதுவாகவே மாறி தனது ஆளுமையை நிரூபித்தவர்தான் நடிகர் MS பாஸ்கர். நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த MS பாஸ்கருக்கு சிறு வயதிலிருந்தே சினிமாவில் நடிக்க வேண்டுமென்ற ஆசை இருந்து வந்துள்ளது. அதற்கு அச்சாரம் போட்டது அவரின் தமிழாசிரியர்தான். அவ்வப்போது பள்ளிகளில் நடக்கும் நாடகங்களின் நடிப்பை பார்த்தே அவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்திருக்கிறது. இருப்பினும் சினிமாவில் நடிப்பது என்பது அவருக்கு அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. ஆரம்பத்தில் தனியார் பேஸ்ட் நிறுவனத்தில் விற்பனையாளராக இருந்து பின் ஆயுள் காப்பீடு நிறுவனத்தில் முகவராகவும் பணியாற்றியிருக்கிறார். MS பாஸ்கரின் மூத்த சகோதரி மாலினி பிரபல டப்பிங் கலைஞராக இருந்து வந்தவர். ஒரு நாள் தனது சகோதரி மாலினியுடன் டப்பிங் ஸ்டுடியோவுக்கு சென்ற MS பாஸ்கருக்கு நடிகர் சிவகுமார் நடித்த சிட்டுக்குருவி படத்தில் ஒரு சிறிய கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஒரே டேக்கில் அந்த டப்பிங்கை பேசி முடித்திருப்பார். இது அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அதற்கு பரிசாக அவருக்கு 25 ரூபாய் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டப்பிங் கலைஞராக பல படங்களுக்கு குரல் மூலம் உயிர் கொடுத்திருக்கிறார் MS பாஸ்கர். அப்போதுதான் விசு இயக்கத்தில் 1987 வெளியான திருமதி ஒரு வெகுமதி என்ற படத்தில் முதலில் நடிக்க MS பாஸ்கருக்கு வாய்ப்பு வந்தது. இதுதான் அவரின் திரைப்பயணத்திற்கு முதல் தொடக்கமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து சில படங்களில் சின்ன கேரக்டர்களில் தலை காட்டி வந்தார். அந்த சமயத்தில் 90களின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டு இல்லங்களில் தொலைக்காட்சிகள் ஆக்கிரமிக்க தொடங்கியது. அப்போது டிவி சீரியல்கள் தான் மக்களுக்கு பிரதான பொழுதுபோக்காக மாறியது. இந்த காலகட்டத்தில் பாஸ்கருக்கு பல சீரியல்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன. கங்கா யமுனா சரஸ்வதி, மாயாவி மாரிசன் போன்ற பிரபல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தாலும் MS பாஸ்கர் என்ற ஒரு உன்னத கலைஞனை அடையாளம் காட்டியது சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற நகைச்சுவை தொடர்தான். இதில் பட்டாபி என்ற கதாபாத்திரம் அனைவராலும் வியந்து பாராட்டப்பட வைத்தது. அவரின் உண்மையான பெயரே பட்டாபி என்றாகி போகும் அளவுக்கு அந்த கதாபாத்திரம் மக்கள் மனதில் நின்றது. இந்த சீரியலில் ஒரு காட்சியை பார்த்த நடிகர் கமல்ஹாசன் பாஸ்கரை வீட்டிற்கு அழைத்து பாராட்டியதாக அவர் ஒரு பேட்டியில் கூறியிருப்பார். இப்படி சீரியலில் படு பிஸியாக கலக்கிக் கொண்டிருந்த பாஸ்கருக்கு மீண்டும் திரைப்பட வாய்ப்புகள் தேடி வரத் தொடங்கின. இயக்குனர் மணிரத்னம் தயாரிப்பில் வெளிவந்த டும் 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 திரைப்படத்தில் கதையில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் துணை கதாபாத்திரம் பாஸ்கருக்கு கிடைத்தது. அதன்பின் விஜயின் தமிழன் திரைப்படத்தில் பொதுமக்களிடம் எரிந்து விழும் பேருந்து நடத்துனராக கச்சிதமாக நடித்திருப்பார் பாஸ்கர். அதிலும் குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் மற்றும் வடிவேலு நடித்த எங்களண்ணா படத்தில் ஒரே ஒரு காட்சியில் குடிகாரராக நடித்திருப்பார் பாஸ்கர். ஆனால் இன்றளவும் குடிகாரர்கள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் மீம்களாக பயன்படுத்தப்படுவது அந்த காட்சிதான். அந்த அளவுக்கு அசல் மது பிரியராகவே மாறி காமெடியில் அசத்தியிருப்பார். அதைத் தொடர்ந்து அழகிய தீயே திரைப்படத்தில் மளிகை கடைக்காரராக, தசாவதாரம் திரைப்படத்தில் டூரிஸ்ட் கைடாக என தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் முத்திரை பதித்தார் பாஸ்கர். குறிப்பாக மொழி படத்தில் புரொஃபசர் கதாபாத்திரத்தில் நடித்த பாஸ்கர் மார்க் மை வேர்ட்ஸ் என்ற டயலாக் மூலம் படம் முழுக்க அவரை கவனிக்க வைத்திருப்பார்.
இந்த படத்தில் மகனின் மரணம் கொடுத்த அதிர்ச்சியால் மனதளவில் கடந்த காலத்திலேயே தேங்கி போய்விட்ட ஒரு மனிதன் இறுதியில் உண்மையை உணர்ந்து கதறி அழும் காட்சியை கண்டு மனம் கனக்காதவர்களே இருக்க முடியாது. இது தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த துணை கதாபாத்திரங்களில் ஒன்றாக இன்றளவும் பேசப்படுகிறது. அதேபோல காற்றின் மொழி படத்திலும் மனைவியை இழந்த ஒரு வயதான மனிதனின் ஏக்கத்தையும் தனது தனித்துவ நடிப்பால் அசத்தியிருப்பார். இது தவிர அரையன் 305 கடவுள், சூது கவ்வும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், தெய்வத் திருமகள், 8 தோட்டாக்கள் என 200க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை, குணச்சித்திரம் என பன்முகத்தன்மையுடன் கூடிய தனது திறன்மிகு நடிப்பை வெளிப்படுத்தி வந்துள்ளார் பாஸ்கர். என் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் கதாபாத்திரத்திற்கு நான் எப்போதும் பணத்தை பெரிதும் எதிர்பார்ப்பதில்லை என பல முறை MS பாஸ்கர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி தனக்கு வயதாகி முடி கொட்டிய பிறகுதான் தனக்கு சினிமாவில் அதிகம் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்ததாக நகைச்சுவையாக கூறும் பாஸ்கர் சினிமாவில் காத்திருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என கூறியிருக்கிறார். தமிழக அரசின் சிறந்த நடிகர், சிறந்த குணச்சித்திர நடிகர், சிறந்த வில்லன், சிறந்த துணை கதாபாத்திரம் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கும் MS பாஸ்கர் தற்போது தனது 67வது வயதில் தேசிய விருதை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் வழக்கமான ஹீரோயிசம்களை உடைத்தெறிந்து மாற்றுக் கதைக்களத்துடன் 2023 வெளியான திரைப்படம்தான் பார்க்கிங். இதில் ஹீரோவாக ஹரிஷ் கல்யாண் நடித்திருந்தாலும் படத்தின் ஆன்மாவாக விளங்கியது என்னமோ MS பாஸ்கரின் நடிப்புதான். ஈகோ குணம் தலைக்கேறிய நபராக தன்னை விட பல வயது குறைவான இளைஞனிடம் மல்லுக்கு நிற்கும் கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தி நடித்திருப்பார். படம் முழுக்க ஆடியன்ஸின் வெறுப்பை சம்பாதிக்கும் அளவுக்கு அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார். அதற்கான பலனாகத்தான் அப்படத்தில் நடித்த MS பாஸ்கருக்கு சிறந்த உறுதுணை நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்படத்தின் நேர்த்தியான உள்ளடக்கத்தின் விளைவாக சிறந்த படம், சிறந்த திரைக்கதைக்காக மேலும் 2 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. மக்களின் மனங்களுக்கு நெருக்கமாக நடித்து மக்களின் மனங்களை வென்ற MS பாஸ்கர் போன்ற திறமையான நடிகர்களை மையப்படுத்தி மேலும் பல திரைப்படங்கள் எழுதப்பட வேண்டும். அதன் மூலம் அபார திறமையும் பன்முக நடிப்பாளுமைகளும் உருவாகி இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.